வணக்கம் நண்பர்களே, வீடியோவுக்கு புதுசாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் வர ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இந்த ஒரு வீடியோ பதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட வந்து ஒரு மாடு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த மாட்டை பற்றின தகவல் தான் அந்த ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். நம்ம மாடு கோழிகளை பற்றின தகவல் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு வந்து சேல்ஸுக்கு இருக்குது. மாடு வந்துட்டு கடை முளப்பு பல் இருக்குது, 2ஆம் ஈத்து. மாடு இப்போ கரெக்டாக வந்து ஒரு ஊசி போட்டு ஒரு 1.5 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி மாட்டுக்காரர் சொல்லியிருக்காரு. இந்த மாடு தற்போது வந்து பால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கே 7 லிட்டர் பால் இருக்குது. அதாவது 4, 3 7 லிட்டர் பால் வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. மாடு இருக்க லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் தொட்டப்பனையூர் அப்படின்ற ஊரில் தாங்க அந்த மாடு இருக்குது. மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர் வந்துட்டு மாட்டு ஓனரோடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ மாடு இருக்கா என்னன்னு தகவலை கேட்டுக்கோங்க. இந்த மாடு வந்துட்டு கிராஸு அப்படின்ற மாதிரி ஓனர் தரப்புலேருந்து சொல்லியிருக்காரு. மாட்டோட தாய் வர்க்கம் வந்துட்டு பின்னாடி ஒரு மாடு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அந்த மாட்டோட கன்று தான் இந்த மாடு. இந்த மாடு வந்துட்டு இப்போ சுழி சுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் கிடையாது. மாடு எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா தெளிவாக இருக்குது. சுழி சுத்தமான மாடு தான். இந்த மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிற நம்பர் வந்துட்டு வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ மாடு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த மாட்டோடைய முழு தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மாட்டுக்கு அட்வான்ஸ் பே பண்ணியோ இல்லை நேரடியாக வந்து மாட்டை பிடிக்கிற மாதிரி இருந்தாலோ நீங்கள் வந்து மாட்டை எடுத்துக்கலாம். மாட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி வந்துட்டு நீங்கள் தான் பார்த்துக்கிறணும். இந்த மாட்டுக்கு சொல்லக்கூடிய விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,000 சொல்கிறாரு.